தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளே மழைநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்க கேட்கலாம். பாலா, மக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட கோவிலுக்குள்ளே சில பக்தர்கள் இருப்பதை காண முடிகிறது. அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய நீரை அகற்றும் பணி நடைபெறுகிறதா? கள தகவல்கள் என்ன? நிச்சயமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள செஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவில் இருந்து தொடர்ச்சியாக கனமழையானது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் பெய்து வருகின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிக காற்றுடன் கனமழையானது பெய்து வருகின்றது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையினால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் தண்ணீர் புகுந்தது மட்டுமல்லாமல் கோவில் மேல் தளம் இருந்து விழுந்த மழைநீரானது பிரகார பாதை முழுவதும் தேங்கியுள்ளது. நுழைவாயில் மற்றும் கோவிலை சுற்றி தேங்கி நிற்கும் மழைநீரில் பக்தர்கள் மிகவும் சிரமப்பட்டு நடந்து செல்ல வேண்டிய அவசிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கோவிலின் அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வெளியேற்ற வழியின்றி தேங்கி நிற்பதால் மழைநீரை வடிகால் வழியாக வெளியேற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி சார்பில் அந்த மழைநீரை வெளியேற்றும் பணியானது நடைபெற்று வருகின்றது. முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.